ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி மஞ்சள் பூசணி வச்சு ஒரு தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு பச்சரிசி 1 மணி நேரம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். 6 வரமிளகா, கொஞ்சமாக புளி, 1 டீஸ்பூன் வெல்லம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. மஞ்சள் பூசணி தோல் எடுத்துகிட்டு விதையும் எடுத்துகிட்டு இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ முதல்ல மஞ்சள் பூசணியும் தவிர பாக்கி எல்லா பொருளையுமே போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு மஞ்சள் பூசணியும் அது கூட போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதோட அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கிளறி வச்சுக்கணும். ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து வெளியிலேருந்து உள்ளே ஊற்றிட்டு எண்ணெயை விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு சைடு வெந்ததுமே ஒரு 2 நிமிஷம் திருப்பி போட்டு எடுத்தோன்னா கிறிஸ்பியான முறுமுறுன்னு இருக்கிற மஞ்சள் பூசணி தோசை ரெடி. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லை பட்டர் சட்னி, கார சட்னி எது கூட வேணால் நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.